நெக்ஸ்ட் போமா. நெக்ஸ்ட் சம். ஓகேமா. புக்லயே இருக்கு, நீங்க ஒரு டைம் சும்மா எடுத்து பார்த்தாலே போதும். அடுத்து எல்லாம் கிராஃப் தான் வருது. கிராஃப் நம்ம சாரி ஜியாமெட்ரி வருது. ஜியாமெட்ரி ஆல்ரெடி பார்த்தாச்சு. இருக்கா? என்னமா? இல்ல இல்ல இருக்கு. சீவாஸ் தியரம், மெனிலாஸ் தியரம் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த சம்மும் பார்த்தாச்சு. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடு ஒரு புள்ளி வழி செல்லும் என காண்க. இதுதான் சீவாஸ் தியரம். இதுவும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது டிவைட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 1 வரும். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஆனா நடத்தவே இல்லை. ஆனா நீங்க நடத்திருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் உருப்பட அக்கா 4.32 எப்ப நடத்துனீங்க? அது அந்த தியரம் நடத்தும் போதே நான் சொல்லி கொடுத்துட்டோமா. இது ஈஸி தான். சீவாஸ் தியரம் படிச்சீங்கன்னா அதே தான் அதுல வரும். ஏஎஃப் டிவைட் பை எஃப்பி அதை 1ன்னு வச்சுக்கணும். அது மாதிரி எஃப்பி டிவைட் பை இது டிவைட் பை இது டிவைடர் அப்படி இதே மாதிரி டிவைடர்ல போட்டீங்கன்னா எல்லாமே 1 வருமா. அப்போ 3த்தையும் மல்டி பண்ணா ஆன்சர் 1ன்னு வரும். சும்மா பார்த்தாலே புரியும். இது ஈஸி தான். சீவாஸ் தியரம் படிச்சுக்கோங்க, அதே தான் இது. புரியல. என்னமா? புரியல. அதுக்கு பக்கத்துல ஒரு தியரம் கொடுத்துருக்காங்களே அதுவா? ஆமாமா, மெனிலாஸ்னு ஒண்ணு இருக்கும், சீவாஸ்னு ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பழைய வீடியோ இருக்கு என்கிட்ட, அதை எடுத்து சும்மா செக் பண்ணி பாருங்க. அந்த இணைய குருலயே நம்ம இதெல்லாம் ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். சரிம்மா. ஓகே, இப்ப இந்த சம் பார்க்கலாம். 4.33. இதுல பாருங்க, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்துட்டாலே, இந்த மாதிரி ஒரு கோணம் நமக்கு தெரிஞ்சாலே இது வந்து சீவாஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் வரும். சீவாஸ் தியரம் கான்செப்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு டைம் சும்மா சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு மையத்தின் வழியா, அதாவது ஒரு சென்டர் வழியா எல்லாமே கிராஸ் பண்ணி போனது அப்படின்னா, இப்போ ஒரு முக்கோணம் இருக்கு. நான் இப்ப சொல்றேன் பாருங்க தியரம், நீங்க இதை வச்சே கூட படிச்சுக்கலாம். சரண்யா, இங்க பாருங்க, ஒரு முக்கோணம் இருக்கு. இதுல வந்து நடுப்புள்ளி, இதுல ஒரு நடுப்புள்ளி, இதுல ஒரு நடுப்புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புள்ளி வழியா இந்த நடுப்புள்ளி, இந்த புள்ளி வழியா இந்த நடுப்புள்ளி, இந்த புள்ளி வழியா இந்த நடுப்புள்ளியை போய் மீட் பண்ணுது அப்படின்னா, இந்த 3 லைனுமே ஒரு புள்ளி வழியா, ஒரு சென்டர் வழியா தான் போகும். ஓகேவா? அது போகும்போது நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, பி, அதாவது இங்க உள்ள டேர்ம் இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம், அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இன்ட் இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம், இன்ட் இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம், இது மூணுமே மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 1 வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சிருக்காங்க. அது எல்லாமே ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணுறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. நீங்க போட்ட மாதிரி போட்டாலும் மார்க் கிடைக்கும்ல. டிராயிங்க்கு எத்தனை மார்க் கொடுப்பாங்க? 2 மார்க். டிராயிங்க்ல மார்க் கொடுக்க மாட்டாங்க. போலனாலும் மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஆமா, இத போட்டாலும் மார்க் தர மாட்டாங்க. நீ டிராயிங் மட்டும் போட்டனா உனக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. சம் ஸ்டெப் எழுதி இது டிராயிங் போட்டு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரி, உங்களுக்கு இது 2 மார்க் தான். 2 மார்க் எனக்கு எப்படி அடிச்சீங்க? 2 மார்க் இல்லைன்னா 98 தான். பரவாயில்லையா? சரி, ஓகே. ஒரு முக்கோணம் ஏபிசின்னு ஒண்ணு இருக்கு. அதுல டிஇஎஃப் அப்படின்னு புள்ளிகள் இருக்கு. அதெல்லாம் எதுல இருக்குன்னு சொல்லிருக்காங்க? பிசி, சிஏ, ஏபி இதுலதான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரிதான் நம்ம டயக்ராம் வரையணும். நெக்ஸ்ட் இதோட நீளங்கள் கொடுத்துருக்காங்க. பிசியோட நீளம் 13, சிஏயோட நீளம் 14, இதோட நீளம் 15 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஏஎஃப் டிவைட் பை எஃபியோட வேல்யூ 2/5, சிஇ டிவைட் பை இஏயோட வேல்யூ 5/3, சாரி 5/8 கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா பிடியோட வேல்யூவும் பிசியோட வேல்யூவும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் போட்டு இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியா? அப்படியா?
ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் சொல்லுங்கம்மா. பில இருந்து சி வரைக்கும் எவ்வளவு? 15ஆ? கொஸ்டின் பார்த்து சொல்லுங்க. 15 தான். 15 தானே? ஆமாக்கா. பிசியோட வேல்யூ 15ஆ? ஓகே. ஏபியோட வேல்யூ ஏல இருந்து பி வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க 13. ஏல இருந்து பி வரைக்கும் 13. அதுல ஏஎஃப் எஃபியோட வேல்யூ எவ்வளவுமா? ஏஎஃப் டு எஃபி வந்து 5 கொடுத்திருக்காங்களா? அதாவது ஏஎஃப் டியோட எஃபியோட வேல்யூ 2/5 கொடுத்திருக்காங்க. அது மாதிரி இது வந்து நம்ம எப்படி எழுத வேணாம். ஓகே, ஏசியோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 14. ஏசியோட வேல்யூ 14. அங்க ரெஸ்பெக்டிவ்லயும் கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஏபி பிசி அது மாதிரி கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஏபி பிசி சிஏ முறையே அப்படின்னு கொடுத்து அந்த நம்பர் கொடுத்திருப்பாங்க. சரியா? ஓகே, இதுல ஏஎஃப் டிவைட் பை எஃபி இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்திருந்தாங்க? 2/5. நெக்ஸ்ட் சிஇ டிவைட் பை இஏ இதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 5/8. 5/8. ஓகே, ஓகேமா. இப்போதான் நம்ம சீவாஸ் தியரம் எழுத போறோம். பிடி டிசி அது மாதிரி எழுதலாமா? பிடி டிசி இன்ட்டு சிஇஏ சிஇஏ இன்ட்டு ஏஎஃப்எஃப்பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இதுல நமக்கு என்னெல்லாம் வேல்யூ தெரியும் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏஎஃப்எஃப்பி அதோட வேல்யூ 2/5. ஓகே, நெக்ஸ்ட் இயோட வேல்யூ 5/8. இது நமக்கு தெரியாது, ஆனா x/yன்னு வச்சிருக்கோம். ஈக்குவல் டு 1. இது எல்லாருக்கும் புரியுதா பாருங்க? புரியுதா? இப்ப இதை சால்வ் பண்ணுமா? 2வையும் 8 கேன்சல் பண்ணலாம் 4 டைம்ஸ். 5 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மேல வந்து எக்ஸ் மட்டும் இருக்கு, கீழே 4y இருக்கு, ஈக்குவல் டு 1. இப்ப இதை நான் ஆப்போசிட் சைடு மல்டி பண்ண போறேன். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4y. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா பாருங்க? ஈஸி தான். இது வரைக்கும் புரியுதா? ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து போகணும். ஓகே ஓகே சரி. இப்போ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ஒய் இதை ஆட் பண்ணா 15 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா, அதாவது பிடியையும் டிசியையும் கூட்டினா 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிடியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், டிசியை நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இதோட வேல்யூ 15. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட்னு சும்மா வச்சுக்கோங்க, இது செகண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு போய் நான் இதுல சப்ஸ்டிட் பண்ண போறேன். எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 4y plus y ஈக்குவல் டு 15. அதாவது எக்ஸுக்கு பதிலா 4yன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். 4y y ஆட் பண்ணா 5y ஈக்குவல் டு 15. y தான் வேணும். அப்ப 5யும் 15யும் கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் போகும். y யோட வேல்யூ 3. இது புரியுதாமா? y எப்படி கண்டுபிடிச்சுன்னு? ஓகே, இதை தூக்கிட்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணாலே எக்ஸ் கிடைச்சிரும். அப்படின்னா இதுல கூட சப்ஸ்டிட் பண்ணலாம். x ஈக்குவல் டு 4y. அப்போ yக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்? 4 இன்ட்டு 3. 4 இன்ட்டு 3 மல்டி பண்ணா 12. அவ்வளவுதான். எக்ஸோட வேல்யூ 12. எக்ஸும் ஒய்யும் கிடைச்சிருச்சு. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? கவிதா ஏதாவது கேட்கணுமாமா? அங்க என்ன டிராயிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல 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 டிராயிங் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் போமா? ஓகே, ஓகேமா. நெக்ஸ்ட் போலாம். இந்த மாதிரி டயக்ராம் வந்தா இது என்ன சம்? இது எந்த மாடல் சம்னு தெரியுமா? பாருங்க. காமிங்கா. கேஸ்டிக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. இல்ல, நீ அது நடத்தும் போது வரல. நடத்தும் இல்லையா?
இது வந்து சீவாஸ் தியரமா? இல்ல. இது யாருக்காவது ஞாபகம் இருக்காமா? இது என்ன டயக்ராம், இது எப்போ யூஸ் ஆகும்னு? யார் சொன்னது மெனிலாஸ்னு? அப்படி புக்ல போட்டிருக்கா? ஆமாக்கா இருக்குக்கா, எல்லாரும் காப்பி அடிச்சுட்டாங்க. நீனு சொல்லு. எனக்கு காப்பி அடிக்க தெரியாதுக்கா, என்ன சொல்லுங்கக்கா. சரி பார்த்து சொல்ல கூட நான் ஆயிட்டு இல்லக்கா. சரி சரி. அப்பனா இது மெனிலாஸ் ஞாபகம் இருக்கா? சக்தி சக்தின்னு கூப்பிட்டோன்னே இங்க ஒரே சிரிப்பு. ஞாபகம் இருக்காமா மெனிலாஸ் தியரம்லாம்? இல்லக்கா, புக்ல இருந்துச்சுக்கா அதே மாதிரி. அதான் கேட்டேன். என்னோட ஒண்ணு மாதிரிதான் கவலைப்படாது. அதான் அதெல்லாம் சரி ஓகே, மெனிலாஸ் தான். இது வந்து எப்படி எடுக்கணும்னா, நான் இங்க சொல்றேன் பாருங்க. நான் இதுக்கு ஒரு கதை கூட உங்கள்ட்ட சொன்னேன். மெனிலாஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. ஒரு முக்கோணத்துல எத்தனை புள்ளி இருக்கும்? 4 4 புள்ளி இருக்கும். அது பெரிய 4 3 புள்ளிக்கா? 3 புள்ளி 3 புள்ளி முக்கோணத்துல இருக்கும். ஆனா அந்த மெனிலாஸ்ன்றவர் என்ன பண்ணாரு, இந்த முக்கோணத்திலேயே 3 புள்ளிய வந்து ஒரே கோட்ல வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்லாம் ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லக்கா. நீ வரல, நீ பேசாத. அக்கா இது ஒரிஜினல் கதை, உண்மையான கதையாக்கா? ஒரிஜினல் கதை. அப்புறம் சொல்லுங்க, நம்புவாங்க. டான்ல ஞாபகம் இருக்காமா? இந்த கதை மட்டும் ஞாபகம் இருக்கா பாருங்க. ஒரு முக்கோணத்துல 3 பக்கம் இருக்கு. அந்த 3த்தையும் என்ன பண்ணாரு, ஒரே கோட்ல 3 புள்ளியும் வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு மெனிலாஸ். 3த்தையும் ஒரே கோட்ல வச்சா அது முக்கோணமா வருமா? வராதுக்கா. அதுக்காக அவர் கொஞ்சம் அதையே மாற்றி அமைச்சாரு. என்ன பண்ணாரு, பி கியூ ஆர் அப்படின்னு இப்படி கோடு மாதிரி வச்சுக்கிட்டு முக்கோணத்தை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாரு. இது பேர் முக்கோணம்னு அவரே சொன்னாரு. அதுக்கு பேர் தான் மெனிலாஸ். இந்த மாதிரி ஒரு தியரம் ஒண்ணு இருக்கு. இதுக்கு பேர் யாருக்க சொன்னா, ராமானுஜரே கொஞ்சம் பயந்துட்டு போயிடுவாரு. கனிஷ்காரனா எத்திப்பீங்க. ஓகே, இதுதாமா இங்க உங்களுக்கு அந்த தியரமாவே வந்திருக்கும். இங்க பாருங்களேன், இப்போ PQR இந்த 3 புள்ளியும் ஒரே கோட்ல வந்திருக்கா, அப்ப அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. இதை எழுதும் போது எப்படி எழுதணும்னா, இப்போ BP டிவைடட் பை, இது வந்து நான் டச் பண்ணனா அது ஜூம் அவுட் ஆகுது. சரி, நான் இப்போ சும்மா காமிக்கிறேன் பாருங்க. BP டிவைடட் பை PC. நான் இது மார்க் பண்ணாதான் உங்களுக்கு தெரியுமா? இந்த BC டிவைடட் பை PC ஈக்குவல் டு இன்ட்டு CQ டிவைடட் பை QA. அது வந்து எப்படி இருக்கா, ஏல இருந்து R அதுக்கப்புறமா RB அப்படின்னு எழுதணும். இருங்க, உங்களுக்கு புரியணும்னா நான் இதுல வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து எப்படி இருக்கு, Q P R B, இது C, இது ஏன்னு இருந்ததா? இதை எப்படி நீங்க தியரமா எடுத்துக்கணும்னா, இங்க பாருங்க, BP டிவைடட் பை PC இன்ட்டு CQ டிவைடட் பை QA இன்ட்டு ஏல இருந்து பிக்கு வரக்கூடாது, ஆருக்கு வந்துடணும். சரியா? ஆர் வந்துட்டு ஆர்ல இருந்து பி இப்படி எடுத்துக்கணும். இதோட வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு வரும். அது வந்து அந்த திசையை பொறுத்து இதுக்கு சில டைம் மைனஸ் வேல்யூ வரும், சில டைம் பிளஸ் வேல்யூ வரும். இந்த சம்முக்கு வந்து பிளஸ் வேல்யூ தான் வரும். இதுதான் கான்செப்ட்.
இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி இப்போ நம்ம என்னென்ன இந்த சமுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? பிபிக்கு 2, சிக்யூக்கு 3 அந்த மாதிரி இருக்குல்லமா, அது சொல்றீங்களா? சொல்லுங்க பாக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. பிபிக்கு எவ்வளோ? ஓகே, பிபி 2 சென்டிமீட்டர். ஓகேமா. அதுக்கப்புறம் சிக்யூ 3 மீட்டருக்கா? 3 மீட்டர். அப்புறம் RA 10 மீட்டர். RA 10 மீட்டருக்கா? ஓகே ஓகே. PC 6 மீட்டருக்கா? 6 மீட்டர். ஓகே. QA 5 மீட்டருக்கா? சென்டிமீட்டர். எது 5 மீட்டருமா? QA-வா? QA 5 மீட்டர். ஓகே ஓகே. RB 2 மீட்டர். RP 2 மீட்டருக்கா? ஓகே ஓகே. இப்போ நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம தியரம் நம்ம ஃபார்முலா படி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எப்படி எடுத்துக்கணும். B ல இருந்து BP டிவைடட் பை CC இன்ட்டு CQ டிவைடட் பை QA இன்ட்டு A ல இருந்து R எடுத்துக்கணும். RB இதோட வேல்யூ 1 வருதா நம்ம செக் பண்ணுவோம். BP யோட வேல்யூ 2, CC யோட வேல்யூ 6 இன்ட்டு CQ யோட வேல்யூ 3, 5, 10, 2 கேன்சல் பண்ணுவோமா? இது எத்தனை 5 தானே? 6 1 3 3 3 5 தான் 1 2 2 2 எல்லாமே கேன்சல் ஆயிட்டு 1 வந்துருச்சு. 1 வந்துருச்சு அப்படின்னா அந்த PQR வந்து ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியா இருக்கா? என்னம்மா கேக்குறீங்க? மூணுக்கு கீழயா? எந்த 3மா? இதுவா? அதை அடிச்சுட்டு எல்லாமே கேன்சல் ஆகி ஃபைனலா 1ன்னு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே 1 வந்துருச்சுப்பா. எல்லாமே கரெக்டா அதுல சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுது. ஃபைனலா 1 வந்துருது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகேக்கா. அக்கா ஒரு நிமிஷம். பாருங்கம்மா. மோகனாக்கு சொல்லி கொடுங்கப்பா. அக்கா எனக்கு அங்க அடிச்சிருக்க இடம் மட்டும் புரியலங்க. இங்க பாருங்க 2 6 3 5 10 2ன்னு இருக்கு. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ஆம் பல்ல கேன்சல் பண்ணா 2 ஒரு டைம் போயிருது. 6ல 3 2 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் மேல இருக்க 3ஐயும் கேன்சல் பண்ணிடுறோம். கீழே என்ன இருக்கு? 5 இருக்கு. இங்க மேல 10, இங்க 2 இருக்கு. 5வது வாய்ப்பால கேன்சல் பண்ணா ஒரு டைம் போயிருது. 10ல எத்தனை 5 இருக்குன்னா 2. இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 1 1 1 தான் எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாத்தையும் மல்டி பண்ணா ஃபைனல் ஆன்சர் 1. அவ்வளவுதான். ஓகேக்கா, நீங்க தனித்தனியா பண்ணிருக்கீங்களா? அதை நான் பார்க்கவே இல்லக்கா. ஓகேம்மா. கணக்குல ஃபுல்லா ஒண்ணுதான் ஆன்சர் வருமா எல்லா கணக்குக்குமே? இல்ல இதுக்கு மட்டும்தானா? இதுக்கு மட்டும்தான்மா. மெனிலாஸ் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா 1 ஆன்சர் வரும். அது மாதிரி சீவாஸ் தியரம் யூஸ் பண்ணாலும் 1 தான் ஆன்சர் வரும். அப்படி வந்தா அது கரெக்ட், இல்லைன்னா அது ராங்.
ஆமாப்பா, சீவாஸ் தீரத்துக்கும் மெயிலாஸ் தீரத்துக்கும் ஒண்ணுதான் வரும். ஓகே. ஓகே, இப்போ பயிற்சியில உங்களால எந்தெந்த சம் இப்ப நம்ம பார்த்த மாடல்ல போட முடியும்னு பாருங்க. எனக்கு இப்ப சொல்லுங்க பாக்கலாம். ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் சம் ஹோம்வொர்க் போட்டிருப்பீங்க. இது மாதிரி வேற எந்தெந்த சம் ஹோம்வொர்க் போட முடியும் உங்களால? தேர்ட் சம் போட்டுருவீங்களா? போடலாம், ஈஸி தான். ஆனா போடுவீங்களா பாருங்க. டைப் பண்றோம். எந்த சம்மா போடுவீங்க? தேர்ட் சம் போட்டுருவீங்களா எல்லாரும்? போடுறேன்றவங்க தம்ஸ் அப் பண்ணுங்க பாக்கலாம். தம்ஸ் அப். ஓகே, அங்க ஒருத்தவங்க மட்டும் தான் போடுவாங்க டவுன்ல அப்படின்னு தம்ஸ் அப் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்பதான் பரத் கேப்சர் பண்ணி எல்லாருக்கும் சேர்த்து காமனா போட்டிருக்காங்க. ஓகே, தேர்ட் சம் போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், அப்புறம் வேற எது போட முடியும்? நம்ம இப்ப பார்த்த மாடல்லே இருக்கு பாருங்க. 10th சம் போட முடியுமா பாருங்க. போட்டோம். என்னம்மா என்ன சொல்றீங்க? போட்டாச்சு. இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப தெரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, தேர்ட் போட்டுருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன போட முடியும் பாருங்க. ரெண்டெல்லாம் போதாது. வாங்க, என்னென்ன போட முடியும் உங்களால என்னென்ன போட முடியும் பாருங்க. இன்னைக்கே எல்லாத்தையும் போட சொல்லல. சரி, இன்னைக்கே போட சொல்லலனா உங்களால எதுக்கு போட முடியும்? 10 சொல்லல, இப்ப நீங்க தான் சொல்றீங்க. ஒரு புள்ளியாக செல்லும் வழி சீவாஸ் தியரம் தாமா எழுதணும். இந்த 9th சீவாஸ் தியரம் தான் எழுதணும். 9th வந்து அதுதான் சீவாஸ் தேற்றம் தான் எழுதணும். ஓகேவா? இந்த 11th சம்ல இருந்து உங்களுக்கு ஜாமெண்ட்ரி, தொடுகோடு வரைகிறது, டான்ஜென்ட். தொடுகோடு. தொடுகோடு ஈஸி தான்க்கா. இரு தொடுகோடு, ஒரு தொடுகோடுமே இருக்கு அதுல. டான்ஜென்ட் சம், 2 டான்ஜென்ட், சர்க்கிள் வித் 2 டான்ஜென்ட். ஓகே, மேல முடிஞ்சிருச்சு. வெயிட், இன்னும் முடியலக்கா. 5th சாப்டருக்கு போங்கக்கா, அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் 6th சாப்டர் தான் நெக்ஸ்ட் நடத்த போறேன். ஏன்க்கா 5th தான்க்கா ஈஸி. அது ரொம்ப 3 தாமா இருக்கு, சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துடலாம். 5 ஈஸி தான், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 6 முடிச்சிடுறேன். 6 அந்த ஃபார்முலா அந்த என்னமா சொல்லுங்க. ஈஸி தான், அதெல்லாம் நான் சொல்லி தரேன். சரி, ஓகே, இப்ப செகண்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் யாராவது படிக்குமா? செகண்ட் சம் செங்கோண முக்கோணம் LMN இல் முக்கோணம் L = 90 டிகிரி ஆகும். ஒரு வட்டமானது செங்கோண முக்கோணத்தின் உள்ளே அதன் பக்கங்கள் தொடுமாறு வரையப்பட்ட எனில் வட்டத்தின் ஆரம் காண்க. ஓகே, நீங்க படிங்கம்மா. Triangle LMN is right angle triangle with L 90 degree. A circle interside it is length of the side contacting the right angle are 6 cm and 8 cm. Find radius of circle. ஓகே, இதான் டயக்ராம். என்ன சொல்லிருக்காங்க? LMN அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு முக்கோணம் இருக்கு. இதுல Lன்றது 90 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு செங்கோண முக்கோணம் தான் கொடுத்திருக்காங்க.
ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த தாங்கக்கூடிய பக்கங்கள் அந்த சைடு வேல்யூ வந்து இந்த எல்ல வந்து பேஸ் பண்ணி இருக்கிற 2 சைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்னு 6 ஒன்னு 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம கிட்ட இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வட்டத்தோட ஆரம் என்னன்னு கேக்குறாங்க. இன்னொரு டைம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒரு சர்க்கிள் ஒண்ணு இருக்கு, ஒரு வட்டம் ஒண்ணு இருக்கு. இருங்க, நான் வட்டம் வரைஞ்சிட்டேன், ஆனா அங்க வட்டம் வரையில. சரிங்களா? 2 டைம்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஒரு வட்டம், இத பேஸ் பண்ணி ஒரு முக்கோணம், ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. ஓகேவா? இந்த வட்டம் வந்து என்ன பண்ணிருக்கு, டச் பண்ணி தான் இருக்கு. டச் பண்ணதுதான் வட்டத்தை. இதுக்கு நேம்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து எல், இது எம், இது என். இப்ப வட்டத்தோட ஆரம் ஆர், ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்கோம். இது வந்து 90 டிகிரில இருக்கு. இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு, ஒரு சதுரம் மாதிரி இருக்கிறதுனால இந்த 4 பக்கமுமே ஆர் தான். இதுல இந்த சைடு வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, இது 6ன்னு கொடுத்திருக்காங்க, இது 8ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா இந்த ரேடியஸ் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இது ஒரு ஈஸியான ஒரு ஜாலியான சம் தான். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்குலாம் நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். எல்எம் என்ன பிக்யூஆர்னு வச்சுக்கலாமா? பிக்யூஆர்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இது ஆர்னு வச்சுக்கோங்களேமா. எல்பியோட வேல்யூ ஆர்னா பிஎம்மோட வேல்யூ என்னவா இருக்கும்? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். எல்ல இருந்து பி வரைக்கும் ஆர்னு வச்சிருக்கோம். பில இருந்து எம் வரைக்கும் என்னவா இருக்கும்? தப்பு. தப்பு. ஆர் எப்படி சொல்றீங்க? எதுமா? புரியல. 10 கிடையாது. 12 கிடையாது. பிஎம் ஓட வேல்யூ கேக்குறேனா? இல்ல இல்ல. எல் இல்லம்மா. எல்ல இருந்து எம் வரைக்கும் 8. அதுல எல்பி வந்து ஆர்னு நான் சொல்லிட்டேன், ஸ்மால் ஆர்னு. அப்ப பிஎம் ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? என்னமா? 4 இல்ல. அப்படின்னா நீங்க வந்து கான்செப்டே புரிஞ்சுக்கல. துர்கா பாரதி சொல்லுங்க. பிரவீனுக்கு தெரியுமா? பிருந்தா என்னமா? வெரி குட், கரெக்ட். யார் சொன்னது? வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணுங்க துர்கா பாரதிக்கு. ஆர் மைனஸ் 8 இல்லைன்னா 8 மைனஸ் ஆர்னு சொன்னா கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, எல்ல இருந்து எம் 8ன்னு போட்டாச்சு. இதுல இது ஆர்னு சொல்லிட்டேன் நானு, இதுல இருந்து இது வரைக்கும். அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? பேலன்ஸ் 8 மைனஸ் ஆர் தான் இருக்கும். 4ன்றீங்க, 6ன்றீங்க, 3ன்னு சொல்றீங்க. இது எழுத மாட்டேங்குது. வெயிட் ஒரு நிமிஷம். ஓகே, கரெக்ட். சரி இருங்க, அது இப்போ போயிடும். பிஎம் ஓட வேல்யூ இப்போ 8 மைனஸ் ஆர் அப்படின்னா வேற எதோட வேல்யூ அதுல 8 மைனஸ் ஆரா இருக்கும்? டயக்ராம் காமிக்கா நாங்க சொல்றோம் பாருங்கம்மா. பி எம் ஓட வேல்யூ 8 மைனஸ் ஆர் அப்படின்னா எதோட வேல்யூ 8 மைனஸ் ஆரா இருக்கும்? கரெக்ட் சொல்லுங்க. இல்ல, அதான 8 மைனஸ் ஆர்னு எழுதியிருக்கேன். இதே மாதிரி வேற எங்கம்மா? QM. சூப்பர், கரெக்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வட்டம் இருக்கு, தொடுகோடுகள் இருக்கு, இங்க என்ன வேல்யூ வருமோ அதே தான் இங்க வரும்னு சொல்லியிருக்கேன். இங்க 8 மைனஸ் ஆர்னா இதுவும் 8 மைனஸ் ஆர் தான். நேற்று தான் இதே மாடல்ல ஒரு சம் பார்த்தோம். சரி, இப்போ நீங்க இதுல வந்து இந்த எல் எம் என்ன மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. இது 6, இது வந்து 8ன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? என்ன பண்ண கண்டுபிடிக்கலாம்?
ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும். mn ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிறேன். 6 ஸ்கொயர் எவ்வளவுமா? 36 8 ஸ்கொயர் கூட்டினா 100 64பா. 100 100க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 50 ரூட் எடுத்தா 10. எந்த தூக்க கலக்கமா மீட்டரா சென்டிமீட்டரா? எல்லாமே மீட்டருக்கா? மீட்டரா? ஓகே இது வரைக்கும் 10. ஓகேவா? சரி, இது வந்து 8 மைனஸ் ஆறுமா. இது நமக்கு என்னன்னே தெரியாது. n qன்னு இருக்கு. இப்ப நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எல்பியோட வேல்யூ ஆர் அப்படின்னா பிஎம் ஓட வேல்யூ என்னன்னு வச்சிருக்கோம்? 8 மைனஸ் ஆர். ஓகே, வேற என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அப்போ பிஎம்மும் எம்கியூவும் ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா இது ஈக்குவல் டு 8 மைனஸ் ஆர். ரெண்டுமே 8 மைனஸ் ஆர்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரி, இப்ப இது 10ன்னு வேற கண்டுபிடிச்சிட்டோம். இதையும் கூட்டினா 10 வரும். எதையும் கூட்டினா நான் கொஞ்சம் சின்னதா கேக்குறேன், அப்பதான் கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி கிடையாதுமா. என் கியூவையும் QM கூட்டினா 10. இப்ப QM ஓட வேல்யூ தான் 8 மைனஸ் ஆர். NQ நமக்கு தெரியாது. பிளஸ் ஈக்குவல் டு 10. நமக்கு இப்ப NQ ஓட வேல்யூ வேணும். அப்போ 10 மைனஸ்ல வந்துரும். இது 8 பிளஸ்ல வந்துரும் 6. அப்போ NQ ஓட வேல்யூ 2 பிளஸ் ஆர். NQ ஓட வேல்யூ 2 பிளஸ் ஆர்னா வேற எது சேமா இருக்கும்? இப்படி கீழே இருந்து போட்டுட்டு போறோமா? இப்ப NQ ஓட வேல்யூ 2 பிளஸ் ஆர்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்படின்னா எது 2 பிளஸ் ஆரா இருக்கும்? NR. சூப்பர். அப்ப NR ஓட வேல்யூ 2 பிளஸ் ஆர். NR ஓட வேல்யூ 2 பிளஸ் ஆர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபுல்லும் 6 அப்படின்னா NR பிளஸ் RL இதோட வேல்யூ 6. NRக்கு 2 பிளஸ் ஆர். RLக்கு என்ன வேல்யூ? ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 6. ஆர் யாரையும் கூட்டினீங்கன்னா 2R ஈக்குவல் டு 6. இது ஆப்போசிட் சைட்ல போயிடுச்சுன்னா மைனஸ்ல போகும். இப்ப 6 மைனஸ் 2 4. 6 தான் வேணும். அப்போ 4ம் 2யும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2. அவ்வளவுதான். ரேடியஸ் ஆரம் 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு ஈஸியான சம்மு. இங்க இருந்து எல்பில இருந்து போட்டுட்டே போகணும். எல்பி ஆர்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதுல வந்து பிக்யூட வேல்யூ 8 மைனஸ் ஆரா இருக்கும். அடுத்து எம்கியூட வேல்யூ 8 மைனஸ் ஆர்னு வச்சுக்கிட்டு இது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி 10ன்னு வச்சுக்கிட்டு இது கூட்டினா 10 அப்படின்னு வச்சு 2 பிளஸ் ஆர் கண்டுபிடிச்சோம். இந்த வேல்யூ 2 பிளஸ் ஆர்னா என்ஆரோட வேல்யூ 2 பிளஸ் ஆர் தான். அப்போ என்ஆர் ஆர்எல் இதெல்லாம் கூட்டினா 6. அப்போ 2 பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் இதெல்லாம் கூட்டி சால்வ் பண்ணீங்கன்னா ஆரோட வேல்யூ 2. இது கிளியரா ஒரு டைம் பாத்துக்கோங்க. இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லக்கா. ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட். சரி, ஓகே.
இந்த சம் போடலாம். ஓகே என்ன பண்ணணும்? ஏதாவது கொஞ்ச நேரம் பேசணுமா? ஒரு சம் மட்டும் போட்டுக்கலாமா இல்ல எப்படி? ஒரு சம் போடலாம்க்கா. ஒரு சம் போடலாமா? ஆமாக்கா நான் சொல்றேன்க்கா. சரி. சென்டம் வாங்க ராகவி. சென்டம் சொல்லி சாவடிக்கிறீங்க நான். சரி, ஓகே. இப்போ இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓவை மையமாக உடைய ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் ஒண்ணு வரைஞ்சிருக்காங்கம்மா. ஓகே, சரி, ஒரு வட்டம் இருக்கு. அதோட சென்டர் வந்து ஓன்னு வச்சிருக்காங்க. ஓகே, ஓகேக்கா. பில இருந்து ஒரு தொடுகோடு ஒண்ணு வரைஞ்சிருக்காங்க. இப்படி போகும் அந்த கோடு. இது வந்து ஓன்னு வச்சுக்கலாம். இது வந்து பின்னு வச்சுக்கலாம். இப்போ QOR ஆனது விட்டம் அப்படி கொடுத்திருக்காங்க. QOR அப்படின்னா இப்படி வரைஞ்சுக்கிறோம். இது வந்து Q, இது O, இது Rன்னு வச்சுக்கலாம். இப்ப இங்கதான் வந்து நமக்கு வந்து டான்ஜென்ட் தொடுகோடு இருக்கு. இப்ப இதையும் வந்து ஜாயின் பண்ணி பாக்குறோம். ஏன்னா இங்க ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. POR. POR இந்த ஆங்கிள் வந்து 120. இந்த ஆங்கிள் இப்படி வராது. சரி, ஓகே, 120. இதுல நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இருங்க, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். POR இங்க வச்சிருக்கோம். இப்படி வரும்க்கா. மாத்தி வரும். POR. இந்த Q வந்து P-ஆ வரும். Q P வராது. P இங்கதான் இருக்கும். POR. R இங்க வரும், Q இங்க வரும். அப்படின்னா இந்த ஆங்கிள் எங்க வருது பாருங்க. இங்க வருது. 120 டிகிரின்னு வருதுமா. இப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க பாருங்க. OPQ இந்த ஆங்கிள் என்னன்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. இதுதான் டயக்ராம். இப்படிதான் போடணும். நான் திருப்பி வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. நீங்க தான் சொல்லணும் அளவுலாம். ஒரு வட்டம் ஒண்ணு இருக்கு, சர்க்கிள். அதோட சென்டர். இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம் பார்த்தோன்னே. இப்ப சொல்றீங்களான்னு பாப்போம். யாரு கரெக்டா சொல்றான்னு பாக்கலாம். இது வட்டத்தை இந்த லைன் டச் பண்ணி போகுது. இது வந்து 120ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னம்மா அளவு? இது P, 60. O இல்ல QRன்னு கேக்குறேன். எது Q எது R? மேல R கீழே. ஓகே, இப்போ நம்ம கிட்ட எந்த அளவு கேக்குறாங்க? எந்த அளவு கேக்குறாங்கன்னா இந்த அளவு கேக்குறாங்க. இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். சரி, இதோட அளவு. ஓகே, இது வந்து 120னா இது என்னமா ஆங்கிளா இருக்கும்? சொல்லுங்க பாக்கலாம். ROP யார் சொன்னது 60ன்னு? நானும் first அதுல இருந்து தான் சொன்னேன். தப்பா சூப்பர், சொல்லிட்டேன். கரெக்ட். அப்பா, இல்ல, கரெக்ட். நானும் சொன்னேன்க்கா. சரி, கிளாப் பண்ணுங்க. கோபிகாக்கு கிளாப் பண்ணுங்கம்மா. ஓகே, ROP 120னா QOP ஓட வேல்யூ 60. எப்படிமா சொன்னீங்க? அக்கா அதுல பாதி கிடையாது. எப்படி சொன்னீங்க? பாதி வராது. பாதி வராது, சான்ஸ் இல்ல. இல்ல, அது எப்படி 60? நானாக்கா சொன்னேன். கோபிகா நீங்க சொல்லுங்கம்மா, எப்படி சொன்னீங்க? பாதி படி 60 சொல்லிட்டேன். அதுல பாதி சொன்னீங்களா? சரி, அது வந்து கான்செப்ட் தப்பு. ஆனா ஆன்சர் கரெக்ட். சரி, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட கோணம் எவ்வளவுமா? எவ்வளவுமா? 180. 180. வெரி குட் சரண்யா, சூப்பர். 180. இது 120ன்னு போயிருச்சு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 60க்கா. அதுதான் ஆன்சர். சரி, இப்போ இது வந்து 90 டிகிரி. ஏன்னா இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். இந்த ஆரமும் இந்த தொடுகொடு இடையிற இடம் 90. அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளவு? இந்த P-யோட வேல்யூ எவ்வளவு? புரியலக்கா, திருப்பி சொல்லுங்க. புரியல, திருப்பி சொல்லுங்க. இது 90 அப்படின்னா P-யோட வேல்யூ என்ன? அவ்வளவுதான் சொன்னேன். 30க்கா. 30, 90, அப்புறம் 110, அப்புறம் வேற என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்க? 120. 120? நூத்தி 50, அப்புறம் 30. 30, அப்புறம் 180, அப்புறம் ஒரு 200 போகுமா? 250 போகுமா? 500 ரவுண்டா போட்டுப்போமா?
ஒரு லட்சம். சரி 500 ரவுண்டா போட்டோம். 1,00,000. சரி ஒரு முக்கோணத்தோட 3 பக்கத்தையும் கூட்டினா என்ன வேல்யூ வரும்? 180. இங்க ஒரு 60, இது ஒரு 90. 90ம் 150. நான் சொன்னதே ரைட். 150. கரெக்ட். 150. நமக்கு மொத்தமா 180. அதுல 150 கழிச்சா 30. அப்ப இதோட வேல்யூ 30 டிகிரி. நீ ரவுண்ட் 500 பண்ணிட்ட. 30 டிகிரி தான் கரெக்ட். திரும்ப சொல்லுங்க. ஒரு முக்கோணத்தோட 3 பக்கத்தையும் கூட்டினா 180. இதோட வேல்யூ 60ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது 90. 60 90 கூட்டினா 150. பேலன்ஸ் இதோட வேல்யூ மட்டும்தான் தேவை. அப்ப 180ல 150 கழிச்சீங்கன்னா 30. அவ்வளவுதான். சம் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி லாஸ்ட் வருஷம் பார்த்தோம். ஓகே டைமிங் முடிஞ்சிருச்சா? டைமிங் முடிஞ்சிருச்சா? கரெக்டா டைமிங். இந்த டைமிங் முடியறப்பதான் பேசலாம்னு சொல்லிவிட்டு டைமிங் முடிஞ்சு பேச சொல்றீங்க. வாட்ச கட்டி இருக்கணும். சரி ஆமா கண்ணு வேற தெரியல இங்க இருந்து பாக்குறதுக்கு. சரி ஓகே. என்ன பேசணும் பேசுங்க. பாட்டு பாடுது. யாராவது பாட்டு பாடிடுறீங்களான்னு கேக்குறாங்கம்மா. மணிமேகலைன்னு ஒரு பொண்ணு இருப்பாங்களாம், அவங்கள பாட சொல்லணும்.